வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மான் குட்டிகளும் பருந்துகளும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து உமா கண்ணன் அவங்க எழுதின இளைதாக முள்மரம் கொள்க அப்படிங்கிற கதை. அமர், எத்தனை முறை கூப்பிடுறது? என்ன பண்ற என்று அமர்நாத்தை மீண்டும் அழைத்தபடி வந்த அவனின் அப்பா கண்களில் நீர் வழிய பத்திரிகை முன் அமர்ந்திருந்த அமரை கண்டதும் பதறிப்போனார். அமர், என்ன ஆச்சுடா என்று அவன் முகத்தை நிமிர்த்தி பார்த்தவர் அவன் கண்ணீரை தன் தோளில் கிடந்த டவலால் துடைத்து விட்டார். அப்பா, இந்த நியூஸை படிச்சு பாருங்க என்று அன்றைய நாளிதழின் ஒரு செய்தியை காட்டினான். சிங்கூர் அரசியல் முக்கிய புள்ளியின் மகன் கும்பலுடன் கைது, போதைப் பொருள் விவகாரம் என்று பத்திரிகை 3வது பக்கத்தின் செய்தியை வாசித்த அமரின் தந்தை, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படத்தானே செய்வான், எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்தானுங்களோ, இனியாவது சரியான தண்டனை கொடுத்தா சரிதான் என்றார். அவர் முகத்திலும் வேதனை நிழலாடியது. இப்பவாது நல்லது நடந்ததேன்னு சந்தோஷப்படாம ஏன் அழணும்? ஆற்றாமையுடன் வெளிவந்தது அமரின் அப்பாவின் வார்த்தைகள். அப்பா, சுதனுக்காக வருத்தப்படலப்பா, என் அமுதா டீச்சரை நினைச்சுதான்ப்பா அழறேன். மீண்டும் அவன் கண்களில் பொல பொலவென நீர் வழிந்தது. நீ கொஞ்ச நேரம் அமரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அமுதாம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வாழ்க்கையில உயர்ந்து காட்டணும் என்று அமரின் தந்தை அவனின் தலையை மென்மையாக கோதிவிட்டு நெற்றியில் முத்தம் கொடுத்தார். உண்மைதான், சுதனை பொறுத்தவரை 8ஆம் வகுப்பு காலம் மிகவும் சோதனையான சோகமான காலகட்டம். அம்மா திடீரென இறந்து போனார். கதி கலங்கி போனார்கள் அமரும் அவன் தந்தை. 15 நாட்கள் கழித்து பள்ளி சென்ற போது அமுதா டீச்சர் தான் அவனுக்கு உதவியாக இருந்தார். பள்ளிக்கு வராத 15 நாட்கள் பாடங்கள் மட்டும் அல்லாமல் கணக்கு என்றாலே காததூரம் ஓடும் அமருக்கு கணக்கு பாடம்தான் உயிர் என்று சொல்லும் அளவிற்கு படிப்படியாக அவனை மாற்றி அமைத்தார். படிப்பதற்காக மாலை வேளைகளில் அவர் வீட்டிற்கு போகும்போதுதான் அவர் வீட்டிலும் பெரிய வசதி இல்லை, தன் வீட்டில் போலவே வறுமைதான் என்று உணர்ந்து கொண்டான். படிப்புதான் வாழ்க்கையில உயரத்துக்கு நல்ல வழி, நல்லா படிக்கணும் என என்று எப்போதும் சொல்லும் அமுதா டீச்சர் அவனிடம் பாடம் சொல்லி கொடுத்ததற்கும் எதுவும் வாங்க மறுத்துவிட்டார். அம்மாவை நினைத்து சில சமயங்களில் அமர் அழும்போது அன்னையின் இடத்தில் அமுதா டீச்சர் தான் இருந்தார். ஆனால் அந்த அன்னையையும் இழக்க நேரிடும் என்று அவன் நினைக்கவே இல்லை. அமரின் எண்ணங்கள் 8ஆம் வகுப்பில் நுழைந்தது. டீச்சர், 1 பாத்ரூம் என்று சுதன் சுட்டு விரலை உயர்த்தி வரலாற்று ஆசிரியரிடம் கேட்டதைக் கண்ட அமர், என்ன ஆச்சு இவனுக்கு என்று நினைத்தான். இன்றைக்கு மதியத்திற்கு முன்பே இது 3வது முறை. வேறு வேறு டீச்சர்கள் வகுப்புக்கு வரும்போதெல்லாம் பெரும்பாலும் இப்படித்தான் போகிறான். அதுவும் இன்று மட்டுமல்ல, கொஞ்ச நாட்களாகவே நடக்கிறது. போதாக்குறைக்கு எப்போதும் ஒரு கர்ச்சிப்பா வாயை அவ்வப்போது துடைத்து கொண்டே இருக்கிறான். படிப்பில் வேறு கவனம் குறைந்தது போல் தெரிகிறது. என்ன ஆனது இந்த சுதனுக்கு? இன்று எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மதிய உணவு இடைவேளையில் சுதனிடம் கேட்கலாம் என்று நினைத்த போது அவன் வெளியே சென்று கொண்டிருந்தான். சுதன், சாப்பிட வரலையா என்று கேட்டான். வெளியே போய் சாப்பிட்டு வரேன் என்றபடி அவ்வப்போது உமிழ்நீரை துப்பியபடி திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தவனை குழப்பத்துடன் பார்த்தான். அமர் இப்போதெல்லாம் குழப்பத்துடன் பார்த்தான் அமர். இப்போதெல்லாம் அமருடன் சாப்பிட வருவதும் இல்லை. 2 நாட்கள் சென்றிருக்கும். மதிய உணவு இடைவேளையில் வகுப்பில் யாரும் இல்லாத நேரம் எதேச்சையாக வகுப்பில் நுழைந்த அமர் சுதன் அருகில் உள்ள பையனின் பையிலிருந்து காசு எடுத்துக் கொண்டிருந்ததை கண்டான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது.
சுதன், என்ன தேடுற என்றான். என்னோட புக்க தேடினேன். அது ரமேஷ் பேக், அதுல தேடுற என்று அமர் சொன்னதும், அட ஆமால என்றவனின் உடனே தன் பையில் தேடுவது போல காசை வைத்ததை கவனித்தான். ஏற்கனவே வைத்திருந்த காசை காணோம் என்று வகுப்பில் சிலர் டீச்சரிடம் சொன்னது மனதில் வந்தது. சுதன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். அப்படி இருந்தும் திருடுகிறானே என்று நினைத்த அமர் அதன் பின்னர் சுதனை அவன் அறியாமலேயே கவனிக்க ஆரம்பித்தான். சாயங்காலம் வகுப்புகள் முடிந்ததும் அவன் செயலில் ஒரு பரபரப்பு தெரிந்தது. அவன் அறியாதபடி அவனை பின்தொடர்ந்தான் அமர். பள்ளியின் வெளியே இருக்கும் ஒரு கடைக்கு வேகமாக சென்றவன் எதையோ மிகவும் ரகசியமாகவும் ஆவலுடனும் வாங்குவது தெரிந்தது. அதன் பின்னர் வெளியே வரும்போது வானத்தில் பறப்பது போல் ஒரு விதமான சந்தோஷம் அவன் முகத்தில் தெரிந்தது. மறுநாள் வகுப்பிற்கு வந்ததும் அவனை பிடித்து கேட்டான். சுதன், உனக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. ஏன் அப்படி கேட்கிறேன்? இல்ல, அடிக்கடி பாத்ரூம் ஓடுற, எப்பவும் வாயை தொடச்சுக்கிட்டு எதையோ தேடுற மாதிரி இருக்கிற, கிளாஸ் முடிஞ்சா அந்த கடையில போய் எதையோ வாங்குற, என்ன ஆச்சு உனக்கு? நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ், சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஏன், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நோயாளி மாதிரில பார்ப்பாங்க. ஆமா, அந்த கடையில என்ன வாங்குற? அது மருந்து. மருந்தா? அதை இந்த கடையிலயா வாங்குவ? மெடிக்கல் ஸ்டோர்ல தானே வாங்கணும். டாக்டர் எழுதி கொடுக்கிற சீட்டு இல்லாம மருந்து கடைகள்ல கூட எதுவும் வாங்கக்கூடாது. அப்புறம் இந்த கடையில மட்டும் எப்படி? அவர் அப்பாவோட நண்பர். அவர் வீடு பக்கத்துல மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. டாக்டர் தந்த சீட்டை அவற்றை கொடுத்துட்டு மருந்து வாங்கிக்க அப்பா தான் சொன்னார் என்றான் சுதன். ஆனாலும் அமரின் கேள்விகளால் சுதனின் முகம் மாறியது தெரிந்தது. அதற்குள் டீச்சர் வரவே வகுப்பிற்குள் ஓடினார்கள். ஏதோ ஒரு பரபரப்பு, தவிப்பு, இடைவேளைகளில் பாத்ரூம் ஓடி போவது, ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒரு கடையில் ஏதோ வாங்குவது, வாய்ப்பு கிடைத்த போது பிறரிடம் காசு எடுப்பது என சுதனின் செயல்கள் தொடர்ந்து கவனித்தான். அரையாண்டு தேர்வு முடிந்து ஒரு வாரத்தில் மதிப்பெண் அட்டைகளை ஒவ்வொருவருக்கும் வழங்கிக் கொண்டிருந்தார் வகுப்பு ஆசிரியை அமுதா. அமுதா மிகவும் அன்பும் அக்கறையும் கொண்ட ஆசிரியை. அதே சமயம் ஒழுக்கமே உயர்ந்த பண்பு என்று சொல்வார். இதனால் சற்றே கண்டிப்பாக இருப்பது போல தோன்றும். வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள், முன்பை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் என்று ஒவ்வொருவரையும் பாராட்டி எல்லோரையும் கைதட்டி ஊக்குவிக்க வைத்துக் கொண்டிருந்தார். சுதனின் பெயரை வாசித்த போது அவன் மதிப்பெண்கள் குறைந்திருந்ததை குறிப்பிட்ட அவர், சுதன், என்ன ஆச்சு? நீ நல்லா படிக்கிற பையன், இப்ப எல்லா பாடத்திலையும் மார்க் ரொம்ப குறைஞ்சிருக்கு. உன்னோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன, உடம்பு சரியில்லையா என்று கேட்டார். அவன் எழுந்து ஆமோதிப்பது போல தலையை ஆட்டிக்கொண்டு தலை குனிந்து நின்றான். கிளாஸ்ல உனக்கு மட்டும்தான் இவ்வளவு மார்க் குறைஞ்சிருக்கு. கிளாஸ் முடிஞ்சதும் என்ன பாரு. என்ன, உட்காரு என்றார். அவன் அமர்ந்தான். பிறகு அமுதா டீச்சரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு போனான். மறுநாள் மதிய உணவு இடைவேளை. சாப்பிட்டு விட்டு மாணவர்கள் வெளியே விளையாடிக் கொண்டும் சத்தமிட்டு கொண்டும் இருந்தனர். மணி அடிக்கவும் ஆரவாரத்துடன் மாணவர்கள் வகுப்பறைகளில் நுழைய ஆரம்பிக்கும் நேரத்தில் வெளியே வெள்ளை நிற இன்னோவா கார் ஒன்று வந்து நின்றது. பொதுவாக அங்கே வண்டிகள் வராது. மாணவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தனர். திடீரென்று ஓர் அமைதி சூழ்ந்தது. காரிலிருந்து தன் அரசியல் அடையாளம் பளிச்சென்று தெரியும் வகையில் பளிர் வெள்ளை வேட்டி சட்டையில் சுதனின் அப்பா வேகமாக இறங்கினார். அமுதா டீச்சர் இருந்த சுதனின் வகுப்பில் திடுதிப்பென்று நுழைந்தார். அவருடன் அதே பளிச் வெண்ணுடையில் இன்னும் 3 பேர் வகுப்பில் நுழைந்தனர். இதை சற்றும் எதிர்பாராத அமுதா டீச்சர், சார் சார் நில்லுங்க, ஹெட்மாஸ்டர் சார்ட்ட அனுமதி வாங்காம கிளாஸ் உள்ள வரக்கூடாது சார் என்று தடுத்தார். அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். அமுதா டீச்சர் யாரு என்றார் சுதனின் அப்பா.
அவர் குரலில் கோபமும் அதிகார தோரணையும் இருந்தது. சார், நான் தான் அமுதா. நீங்க யாரு? என்ன வேணும்? மாணவர்கள் சிலர் இது சுதனோட அப்பா என்று கிசுகிசுத்தனர். பொதுவாக எல்லா கூட்டங்களுக்கும் சுதனின் அம்மா தான் வருவார். அதனால் சுதனின் அப்பாவை அமுதா டீச்சர் இதுவரை பார்த்ததில்லை. மாணவர்கள் சிலர், நான் சுதனோட அப்பா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றார் சுதனின் அப்பா. மாணவர்கள் அனைவரும் சுதனை நோக்கி திரும்ப சிறு பெருமிதம் பொங்கும் சிரிப்புடன் எழுந்து நின்றான் சுதன். நீங்க மட்டும் இங்கே நில்லுங்க சார், மற்றவங்களை வெளியில நிக்க சொல்லுங்க பிளீஸ், அல்லது நான் வெளியே வரேன், வெளியே வாங்க என்று அமுதா டீச்சர் வெளியே நோக்கி நகர அவரை நகராமல் கைகளால் தடுத்தபடி, இந்த பயம் உனக்கு முதல்லையே இருந்திருக்கணும் என்றவர் தன் மகனை நோக்கி, நீ ஏண்டா நிக்கிற, உட்காரடா மகனே என்று சுதனின் அப்பா சொல்ல சுதன் சிரித்து கொண்டே அமர்ந்தான். வகுப்பில் மெல்லிய சலசலப்பு தொடங்கியது. சார், பிள்ளைங்க பயப்படுறாங்க, நீங்க அமைதியா விஷயத்த சொன்னா நல்லா இருக்கும். அமுதா டீச்சர் மன்றாடினார். ஆமா, என் மகன் நடவடிக்கை சரியில்லைன்னு பெத்தவங்களை வந்து பார்க்க சொன்னீங்களாமே என்றார் சுதனின் அப்பா அலட்சியம் தொனிக்கும் குரலில். ஆமா சார், நல்லா படிக்கிற நல்ல பையன் அவன். இப்ப படிப்புல கொஞ்சம் டல்லாயிட்டு வரான். ஏதேதோ மருந்துகளை கடையில் வாங்கி வாங்கி சாப்பிடுறான். உடம்பு சரியில்லையான்னு கேட்டா சரியா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் பெற்றோரை அழைச்சிட்டு வர சொன்னேன் என்று அமுதா டீச்சரை இடைமறித்து, மத்தவங்க காசெல்லாம் திருடுறதா சொல்லி அவன் பையை சோதனை பண்ணினியாமே என்றார் சுதனின் அப்பா. சார், அப்பப்ப காசு களவு போகுதுன்னு கிளாஸ்ல ஒரே கம்ப்ளைண்ட். அதனால் எல்லாரோடைய பையையுமே செக் பண்ணினோம். அமுதா டீச்சர் விளக்கம் கொடுத்தார். ஆனா காசு என் மகன் பையில நீயே வச்சுட்டு அவனுக்கு திருட்டு பட்டணம் கட்டினேன்னு கட்டின அப்படித்தானே என்றவர் அமுதா டீச்சரை மேற்கொண்டு பேச விடவில்லை. எப்பா, அந்த நோட்டுக்கட்டை எடு என்று தன்னுடன் வந்த ஒருவருடன் சொல்ல 500 ரூபாய் நோட்டுகள் அடங்கிய சில கட்டுகளை அவர் நீட்ட அவற்றை வாங்கி மேசையில் டப் என்ற ஓசையுடன் வைத்தார். வகுப்பறை ஸ்தம்பித்து ஊசி விழுந்தால் கேட்கும் அமைதியுடன் இருந்தது. வகுப்பறையின் வெளியேயும் சிலர் வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். நீ வாங்குற சம்பளம் என் மகனுக்கு நான் செலவுக்கு கொடுக்கிற பணத்தை விட ரொம்ப குறைவு. அடுத்தவன் பணத்தை திருட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. வந்தமா வேலையை பார்த்தமான்னு இல்லாம கடைக்கு போனா மிட்டாய் வாங்கினா திருடுனான்னு எதையாவது சொல்றது. அதை பற்றி உனக்கு எதுக்கு கவலை என்றார். ஆமா, பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறையும் கவலையும் இவங்களுக்கு தான். ஐயா யாருன்னு இன்னும் 2 நாள்ல தெரியும் என்ன என்றான் கூட வந்த கைத்தடி ஒருவன். கண்முன் நடப்பது கண்டு அமரின் கண்களில் கண்ணீர் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போதுதான் தலைமை ஆசிரியர் உள்ளே நுழைந்தார். சார் வணக்கம். சுந்தர் சார் நீங்களா? வணக்கம் சார். என்ன பிரச்சனை? என்ன இருந்தாலும் எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார் என்றார் வணங்கியபடி. சிலருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்தா தான் மண்டையில ஏறும். அதான் நேரா வந்துட்டேன். மற்றவங்களுக்கும் இது பாடமா இருக்கும் என்றார் சுதனின் அப்பா. நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்க. இவங்க வேலையில சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது. அதனாலதான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. விடுங்க சார், பார்த்துக்கலாம் என்றார் தலைமை ஆசிரியர். நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டாம், நாங்களே பார்த்துக்குவோம் என்று சொல்லிவிட்டு மேஜையில் வைத்த ரூபாய் கட்டுகளை உதவியாளர் எடுத்துக்கொள்ள உடன் வந்தவர்களுடன் வண்டியில் ஏறி பறந்தார் சுதனின் அப்பா. என்ன டீச்சர் இது? அவர் யார் தெரியுமா? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா என்ற தலைமை ஆசிரியரிடம் தான் தவறாக எதுவும் செய்யவில்லை என்று அமுதா டீச்சர் சொன்ன வார்த்தைகள் எதையும் தலைமை ஆசிரியர் கேட்கவில்லை. ரூமுக்கு வாமா என்றபடி நகர்ந்தார். எப்போதும் சிரித்தபடி இருக்கும் அமுதா டீச்சர் முகம் தொங்கி போயிருந்தது. குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட ஆதரவற்ற நிரபராதியின் நிலையில் இருந்தார். கண்களில் நீர் வழிந்தது. மாணவர்கள் சிலர் சுதனுக்கு ஆதரவாக அவனை சுற்றி நின்றனர்.
மற்ற மாணவர்கள் அனைவர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அன்பு ததும்ப அனைவரையும் ஒரு முறை பார்த்தவர், இப்ப வரேம்மா, அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி நடந்தார். அமரின் நெஞ்சம் தவிக்க ஆரம்பித்தது. ஆனால் மறுநாள் முதல் அமுதா டீச்சர் பள்ளிக்கு வரவில்லை. சுதனிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாகவும் வேலையை விட்டு நீக்கிவிட்டதாகவும் சொல்லிக் கொண்டார்கள். அமுதா டீச்சருடன் அந்த பிரச்சனை முடியவில்லை. ஒரு நாள் தன் தந்தை சர்வராக வேலை செய்யும் ஹோட்டல் சென்றிருந்தான் அமர். அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கே அப்பாவுக்கு உதவியாக உணவு பரிமாறும் வேலைகளை செய்வான். அவனின் வேகமான நேர்த்தியான வேலையை ஹோட்டல் முதலாளி எப்போதும் பாராட்டுவார். ஆனால் குழந்தையை வேலைக்கு வைத்ததாக பிரச்சனை வரும் என்று மறுப்பார். ஆனாலும் வேலையாட்கள் குறையும் நேரத்தில் அவன் உதவி அவருக்கு தேவைப்படுவதுண்டு. மற்றபடி தந்தைக்கு உதவியாக அவன் வேலை செய்தாலும் அவனுக்கும் சம்பளம் கிடைக்கும். அதை சேமித்து வைத்து தன் படிப்பு செலவுகளுக்கும் பயன்படுத்திக் கொள்வான். அன்று அந்த நேரத்தில் தன் தந்தையுடன் அங்கு வந்த சுதன் அமரை பார்த்ததும் தன் தந்தையின் காதுகளில் எதையோ சொன்னான். அமரை நோக்கி வந்த சுதனின் தந்தை அமரிடம், நீதான் அமுதா டீச்சருக்கு பூஜா தூக்குற பையனா? சுதனை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது நீதானே என்று கேட்டார். அங்கிள் என்று அமர் சொல்லத் தொடங்கும் முன்பே, அங்கிளா, சார்னு மரியாதையா பேசு என்றார் சுதனின் அப்பா. சாரி சார், சுதன் இன்னொருத்தன் பையிலிருந்து பணம் எடுத்ததை நானே பார்த்திருக்கேன். ஆனா டீச்சர்கிட்ட சொன்னது நான் இல்லை. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணினதும் கேமராவில் செக் பண்ணித்தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பவும் டீச்சர் கிளாஸ்ல சுதனை பற்றி எதுவும் தவறா சொல்லல. தனியா கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல என்றான். லேய், ஒன்ன மாதிரி பிச்சைக்கார பயலுக்கு என்ன திமிரு? நீயே பாத்திரம் பார்த்த மாதிரில பேசுற. இரு, எல்லாம் பார்த்துக்கிறேன். எச்சச்சோறு திங்கிற பிச்சைக்கார நாய்க்கு வாய்க்கொழுப்ப பாரு என்று கையை ஓங்கியவரை தடுத்து வெளியே அனுப்பினார் முதலாளி. 3 நாட்களில் விசாரணை, அது இது என்று விரட்டினார்கள். கேமரா வேலை செய்யவில்லை. ஹோட்டல் முதலாளி அமரின் அப்பாவை அழைத்து இருவர் உயிருக்கும் ஆபத்து வரலாம் என்று எச்சரிக்கை செய்து கொஞ்சம் பணமும் கொடுத்து வேறு ஊருக்கு போய்விடும்படி அறிவுரை கூறினார். மறுநாள் பள்ளியில் டிசி வாங்கிவிட்டு அமரின் அம்மா ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே சிறு டீக்கடை ஒன்றும் நடத்த ஆரம்பித்தார் அமரின் அப்பா. அங்குள்ள அரசு பள்ளியில் சேர்ந்த சுதன் அமுதா டீச்சர் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்வான். அமுதா டீச்சர் சொன்னது போலவே நன்கு படித்த அவனுக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற கம்பெனியில் வேலையும் கிடைத்துவிட்டது. போதைப்பொருள் விவகாரத்தில் அமர் கும்பல் மாட்டினாலும் பணபலம் இருப்பதால் வெளியே வந்துவிடும் என்றுதான் நினைத்தான் அமர். அவன் வேலை சேர்ந்த கம்பெனியில் சிங்கூரிலிருந்து ஒருவன் வேலைக்கு சேர்ந்திருந்தான். அவனிடம் ஒரு நாள் பேசும்போது செய்தி குறித்து விசாரித்தான். அவன் சொன்னான், நீங்க சொல்ற அந்த சிங்கூர்ல வீடு வாங்கி இப்பதான் 3 வருஷமா அந்த ஊர்ல இருக்கேன். சுதன்னு ஒருத்தர் போதைப்பொருள் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு விற்பனை செய்திருக்காரு. இதுல நல்லா சம்பாதிச்சு ஊரையே விலைக்கு வாங்கின மாதிரி ஏகப்பட்ட சொத்து வாங்கினார் போல. வருஷத்துக்கு 2 விலை கூடின கார் வாங்கினார். அவனோட அம்மா அப்பா 2 பேரும் அவன் தப்பை திருத்தல. அவன் படிக்கிற காலத்தில் படிச்சு கொடுத்து அறிவுரை சொன்ன டீச்சர் கூட படிச்ச பையன்னு பலரையும் ஊரை விட்டே வெளியே துரத்தி இருக்காங்க. வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணும்போது மாட்டி அதுக்கு சொத்து ஒவ்வொன்னா வித்து அபராதம் கட்டினாங்களாம். அந்த வீட்டுல ஒண்ணுதான் நான் வாங்கியிருக்கேன். இப்ப ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க. சுதனோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க என்றான் அவன். தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி ஏனோ அமரின் நெஞ்சில் ஒளிர்ந்து மறைந்தது. அமுதா டீச்சரையும் சீக்கிரம் சந்திப்பேன் என்று அவன் உள்ளுணர்வு சொல்லியது. முகம் மலர்ந்தது. கதை நல்லா இருக்கா?
நல்ல உமாக்கண்ணனோட ஒரு அருமையான கதை. இந்த புத்தகம் வாங்கி பயன்படுத்துங்க. மான் குட்டிகளும் பருந்துகளும் 21 பெண்கள் இணைந்து ஒவ்வொருத்தரோட சிறுகதையும் சேர்த்து ஒரு தொகுப்பா போட்டிருக்கோம். அதுல ஒண்ணுதான் உமாக்கண்ணன் எழுதின இந்த கதை. எனக்கு இந்த இத பேசும்போது நீயா நானால ஒரு நிகழ்ச்சி, மாணவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுற ஆசிரியர்கள் அவங்களுக்கையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுதான் ஞாபகம் வந்தது. அதுல ஒரு ஆசிரியைலாம் சொன்னாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனால அவங்களோட பல பிரச்சனைகளையும் நாங்க தீர்த்து வைக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல மாணவர்கள்ட்ட அதிகாரம் பண்ணியும் அடக்குமுறை பண்ணியும் அவங்கள்ட்ட நெருங்க முடியாது. அவங்கள்ட்ட அன்பா பேசி நட்பா பழகி அவங்க செய்யற தப்ப உணர வைக்கிறது தான் ஒரு சிறந்த ஆசிரியரோட ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். இந்த கதையில இடையில என் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். வழக்கமா நான் கதைக்கு நடுவுலயே என்னுடைய கருத்தை சொல்லுவேன். இது ரொம்ப நல்ல அந்த கதை இருந்ததுனால ஒரு ஃப்ளோவா அப்படியே மொத்தமா வாசிட்டேன். கதையை கேளுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்னொரு கதையை வாசிக்கிறதுல சந்திப்போம். வரட்டுமா நண்பர்களே? வெயில் காலம், உடம்ப கவனிச்சுக்கங்க, சந்தோஷமா இருங்க. வணக்கம்.